ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்லேருந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது ரம்யா என்னடா இது இந்த வாரம் முழுக்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே, ஒருவேளை விஜய் சேதுபதி போட்ட போடா இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுதான் அங்கே மேட்ரு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம், மரண பயம். என்ன மரண பயம்? இந்த வீட்டை விட்டு எவிக்ஷன் ஆகக்கூடிய பயம் வந்து விட்டது நம்ம ரம்யாவுக்கு. எப்படி தெரியுதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஆக்சுவலாக ஓட்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரம்யா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமரை ஒரு லிஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதில் ஸ்கிரிப்டட் பிரகாரம் இவங்க தான் போக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. அது எப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும்ன்றாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரம்யா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன, அதாவது இந்த வாரம் அவங்க தான் வெளியே போக போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம புதுசாக ப்ரொமோஷன் ஆகியிருக்கிற என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் அமித் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லைங்க நான் வந்து எனக்கு தெரியும் இந்த வாரம் வந்துட்டு மேக்ஸிமம் டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் நான் கண்டிப்பாக போயிடுவேன். அதனால தான் நான் இப்போ சண்டை போடாமல் சைலண்ட்டாக இருக்கேன். போகும்போது யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் நல்ல முகத்தோடய போயிடலான்னு. அதுவும் இல்லாமல் அப்புறமா தான் சொல்கிறாங்க, விஜய் சேதுபதி சார் வேறு அப்போ வேறு வச்சு செஞ்சுட்டாரு அந்த ஒலிபெருக்கியை வச்சு. என்ன ரம்யா கேட்குதான்னு கலாச்சி விட்டாப்புல. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. என்ன வெளியில் வேற ரம்யா வெளியில் வந்து ரவுடித்தனம்லாம் பண்ணுவீங்களாமே அப்படின்லாம் மாதிரிலாம் வந்து கலாச்சிட்டாரு. அதனால் இந்த வாட்டி நான் தான் போயிடுவேன். அதனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடாமல் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. உடனே இவர் கேட்குறாரு, என்னங்க நிஜமாக அப்போ நீங்கள் தானே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, வேறு யாரும் இருக்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைங்க, நான் தான் போயிடுவேன்றாங்க. என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. பெருசாக அவங்க வெளியே தெரியல. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், கலை பெருசாக தெரியல, அதுக்கு முன்னாடி ஆதரை போகும்போதும் பெருசாக தெரியல. அதே மாதிரி பாருங்கள், அந்த வெளியே போகிறவங்களாம் ஒன்று பெருசாக சம்பவம் பண்ணுவாங்க, இல்லை ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ டம்மியாக ஒரு போஸ்டிங் வந்து 2 பேர் கொடுத்தாங்க. ஆனால் அதை சூப்பராக வந்து சபரி மாற்றிட்டாப்புல. ஆனால் இவங்க உட்கார்ந்த இடத்துலையே ஓப்பி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் அவங்க தான் போக போகிறாங்கன்னு. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ற விஷயங்கள் ஆனால் எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை. ரம்யாவுக்கு எப்படி அவங்க வெளியே போகிற விஷயங்கள் தெரிய வந்துச்சு? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏங்க ரம்யா நல்ல பொண்ணுங்க, நல்ல திறமையான பொண்ணு. அந்த பொண்ணு வேண்டாங்க இவங்க போட்டோம் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.